அதிதூதரான புனித மிக்கேலே, தேவதூதரான புனித கபிரியேலே, ரபேலே, அப்போஸ்தலரான புனித ஆயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட தம்பத்துவனுடையவற்றையும் உங்கள் தோற்றங்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவமாதாவின் திருப்பாதத்திலே பாதகாணிக்காக வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித தந்தை பியோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தந்தை பியோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தந்தை பியோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய மக்களை மீண்டுமாக உங்களுக்கு அறிவிக்கின்றோம். 12-13 அடுத்த மாதம் சனி ஞாயிறு நம்முடைய ஆலயத்துள்ள அர்ச்சிப்பு விழாவை முன்னிட்டு தியானமானது நம்முடைய திருத்தல வளாகத்தில் நடைபெறும். 20ஆம் தேதி 10வது மாதம் அடுத்த மாதம் மாலை 5:30 மணிக்கு நம்முடைய திருத்தலமானது நம்முடைய ஆயருடைய கரங்களினாலே அர்ச்சிக்கப்படும்.